கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போறோம். आज 5 प्रकार के सेवकाई के बारे में हम देखेंगे। 5 விதமான மினிஸ்ட்ரிக்குள்ள ஹீப்ரு வார்த்தை என்ன? 5 प्रकार की जो सेवकाई है उसका हिब्रानी शब्द क्या है? அதனுடைய டீகோடிங் என்ன? उसका डिकोडिंग क्या है? ஒவ்வொரு ஊழியம் அவங்களுடைய பாகம் என்ன? और हर एक सेवकाई का भाग क्या है? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ये सारे चीजों को हम देखने वाले हैं। அதுக்கு முன்னதாக நம்ம தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். उससे पहले सरों को झुकाकर हम प्रार्थना करेंगे। நம்ம கர்த்தர்ட்ட கேட்போம், கர்த்தாவே நீர் எங்களுக்கு விலைக்கு தாங்கப்பா. हम परमेश्वर से पूछेंगे कि आप हमें समझा कर दीजिए। நாம் ஜெபிக்கலாம், प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, हमारे एलोहिम खुदा जिसने आकाश और पृथ्वी को बनाया, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। கர்த்தாவே இன்னைக்கு நாங்க தியானிக்க போற இந்த வசனத்தை ஆசீர்வதித்தாங்க. जो वचन को हम आज ध्यान करने वाले हैं प्रभु उसे आशीष करके दीजिए। எங்களுக்கு தேவையான வெளிப்பாடுகளை தாங்கப்பா. जो प्रकटीकरण हमें चाहिए उसे आप दीजिए। ஒரு எழுப்புதல் உண்டாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். एक रिवाइवल होने के लिए आप अनुग्रह कीजिए। இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் इसे जो सुन रहे तेरे बच्चों को நீங்க தட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். आप उठाकर जागरूक कीजिए प्रभु। ஆசீர்வதிங்கப்பா, आशीष कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஆரம்பிக்கலாம். एक वचन को पढ़कर हम शुरू करेंगे। எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். एफेसियों का 4 अध्याय 11वां वचन को हम पढ़ेंगे। பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष दे। இதுல நம்ம 5 விதமான ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம். 5 प्रकार की सेवकाई को हम देखते हैं। ஆனா ஹிந்தில நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்காது. लेकिन अगर हिंदी में अगर आप देखेंगे तो उसमें एक सेवकाई नहीं दिया गया है। அது ஒருவேளை டிரான்ஸ்லேஷன் எரரா இருக்கலாம். हो सकता है वो भाषांतर का कोई चूक हो गया रहेगा। அதுல ஏதாவது விடுபட்டிருக்கலாம். हो सकता है कुछ छूट गया होगा। இந்த 5 விதமான ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ये 5 प्रकार की सेवकाई के बारे में हम देखेंगे। முதலாவது அப்போஸ்தலர்கள், पहले प्रेरित, அதுக்கு தீர்க்கதரிசிகள், भविष्यद्वक्ता, சுவிசேஷகர்கள், सुसमाचार सुनाने वाले, நான்காவது போதகர்கள், और चौथा जो है वो रखवाले, அப்புறம் ஐந்தாவது வந்து டீச்சர்ஸ் வருவாங்க. और 5वां जो है उपदेशक आते हैं। சோ இப்படி 5 விதமான ஊழியங்கள் இருக்குது. ऐसे 5 प्रकार की सेवकाई है। இப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஊழியமா நம்ம பார்க்க போறோம். एक एक सेवकाई को हम अलग से देखेंगे। ஒவ்வொரு ஊழியத்துக்கு ஹீப்ருல என்ன பெயர்? हर सेवकाई का हिब्रानी नाम क्या है? அதனுடைய டீகோடிங் என்ன? उसका क्या डिकोडिंग है? அந்த ஊழியத்துல ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம்? और उस सेवकाई में लोगों को क्या फायदा है? இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ये सारी चीजों को हम देखेंगे। பாருங்க, முதலாவது அப்போஸ்தலர்கள். पहले तो प्रेरित। இந்த அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி வரும்போது जब प्रेरित बोलते हैं அதுக்கு ஹீப்ருல வந்து उसको हिब्रानी भाषा में ஷாலியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. शालियाक कहते हैं। நம்ம உச்சரிப்புல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். हो सकता है बोल में थोड़ा सा अलग होगा, ஏன்னா நம்ம உச்சரிப்புக்கும் ஒரு யூதன் உச்சரிப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கும். क्योंकि हम जो बोलते हैं और यहूदी जो बोलता है उसमें बहुत अंतर होता है। நம்ம எவ்வளவுதான் தெளிவா உச்சரிக்கணும்னு நினைச்சாலும் हम भले ही कितना ही कोशिश करें कि इसको सही तरीके से बोले, அதுல ஏதாவது ஒரு பிழைகள் இருக்கலாம். उसमें कुछ ना कुछ कमी होगी। சோ இந்த அப்போஸ்தலன் அப்படிங்கிற வார்த்தைக்கு तो प्रेरित इस शब्द को ஷாலியாக் அப்படின்னு சொல்லி வரும். शालियाक बोलते हैं। இந்த ஷாலியாக் அப்படின்னா அனுப்பப்பட்டவன். शालियाक का मतलब भेजा गया, அதாவது அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். तो प्रेरित ऐसा मतलब होता है। அது ஒருமை சொல்ல நம்ம பார்க்கலாம். तो एक वचन में दिया गया है। நீங்க போர்டுல நீங்க பார்க்கலாம். आप बोर्ड में देख सकते हैं। ஒருமை சொல் வந்து ஷாலியாக். और उसका जो एक वचन है वो शालियाक। பன்மை சொல்ல நீங்க எடுத்தீங்கன்னா, अनेक वचन को अगर ले लेंगे, பன்மை சொல்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா उसको अनेक वचन में लेंगे तो ஷாலிஹிம் அப்படின்னு சொல்லி வரும். शालिखिम करके आता है। சோ இப்படி அதனுடைய ஒருமை சொல், அது பன்மை சொல். ऐसे उसका एक वचन और अनेक वचन है। இந்த ஒருமை சொல் அப்படிங்கிற ஒருமை சொல்ல இருந்து நம்ம இப்ப டீகோடிங் பார்க்க போறோம். अब एक वचन के अंदर से हम डिकोडिंग देखेंगे। அதுல மொத்தம் 4 எழுத்துக்கள் இருக்குது. उसमें 4 अक्षर हैं। முதல்ல ஷின் இருக்குது, शिन है, அப்புறம் லாமெட், लामेद, அப்புறம் யோத், அப்புறம் ஹேத். योद और खैत। இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ये 4 अक्षर मिलकर ही ஷாலியாக். शालिया।
சோ இந்த இதனுடைய ரூட் வேர்ட் நீங்க பாத்தீங்கன்னா इसका मूल शब्द को देखेंगे ஷாலாஹ். शालाख। ஷாலாஹ் அப்படின்னா शालाख का मतलब அது அனுப்புதல் அப்படின்னு சொல்லி வரும். तो बेचना। சோ ஷாலியாஹ் அப்படின்னு சொல்லி வரும்போது शालियाक जो बोलते हैं அது அனுப்பப்பட்டவன். उसका मतलब है भेजा गया। அனுப்பப்பட்டவன் யார்? भेजा गया कौन है? அப்போஸ்தலன். प्रेरित है। ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் हर एक प्रेरित அவங்க அனுப்பப்பட்டவர்கள். वो भेजे गए लोग हैं। இப்போ இந்த ஷாலியாஹ் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். अब ये शालियाक शब्द को हम डिकोड करेंगे। இந்த டீகோடிங்ல வந்து அவங்களுடைய தன்மை என்னங்கிறது நமக்கு வெளிப்பட்டுரும். इस डिकोडिंग के अंदर उनका क्या गुण है वो मालूम पड़ जाएगा। அவங்க கொடுக்கிற செய்தியில சபைக்குள்ள என்ன ரியாக்ஷன் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சிரும். वो जो संदेश देंगे उसके वजह से कलीसिया में क्या चेंजेस होगा, क्या बदलाहट होगा वो मालूम हो जाएगा। பாருங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ये सब जब हम देखेंगे நம்ம டீகோடிங்ல தான் நம்ம இத பாக்குறோம். हम सभी चीजों को डिकोडिंग में ही देखते हैं। டீகோடிங் மூலமா அதுல என்ன தன்மை அடங்கி இருக்குங்கிறத பார்க்க போறோம். उसके अंदर क्या गुण है ये डिकोडिंग के द्वारा हम देखेंगे। சோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். இப்போ एक एक करके देखेंगे। இப்போ இந்த ஷாலியாக மூணு பாகமா பிரிக்க போறோம். अब ये शालिया को 3 भाग करेंगे। முதல் ரெண்டு எழுத்து தனியா பிரிக்கிறோம். पहले 2 अक्षर को अलग करेंगे। அப்புறம் யோத தனியா எடுக்கிறோம். योद को अलग कर देंगे அப்புறம் ஹேத் தனியா எடுக்கிறோம். और खेत को अलग कर देंगे। இந்த முதல் இரண்டு எழுத்து நீங்க எடுத்தீங்கன்னா पहले 2 अक्षर को यदि आप लेंगे அத ஷால் அப்படி சொல்வாங்க. उसे शाल बोला जाता है। ஷால் அப்படினா शाल का मतलब வெளியே எடுக்கப்பட்ட और बाहर निकाला गया। டு டிரா அவுட் அப்படினு சொல்லி அர்த்தம் வரும். वो बाहर खींचा जाना। சோ இந்த ஷால் அப்படிங்கிறது வெளியே இழுக்கப்படுதல். तो शाल का मतलब बाहर खींचा जाना। அடுத்தப்பல யோத் இருக்குது. उसके बाद योद है। யோத் வந்து கரம் கை. योद का मतलब है हाथ। அடுத்தது கடைசில ஹேத் और आखिर में खेत है। ஹேத்னா அதுக்கு அர்த்தம் என்னது? खेत का मतलब क्या है? வேறு பிரித்தல். वो अलग करना, செப்பரேஷன் அப்படினு சொல்லி வரும். अलग करना ये मतलब होता சோ है। இந்த மூணு காரியத்தை நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். ये 3 चीजों को मैंने अलग किया है। ஒன்னு வெளியே இழுத்தல், एक तो बाहर खींचना, அடுத்தது ஒரு கரம் இருக்குது. उसके बाद एक हाथ है ஏன்னா அந்த கரம் தான் நம்மள வெளியே இழுக்கணும். क्योंकि वो हाथ ही हमें बाहर खींचना है। மூணாவது பாகம் நம்மள செப்பரேட் பண்ற. और तीसरा भाग जो है हमें अलग करता है। ஒரு அப்போஸ்தலனுடைய தன்மை என்ன? एक प्रेरित का क्या गुण है? ஜனங்களை எதுல இருந்தோ வெளியே எடுப்பாங்க. लोगों को कहीं से तो बाहर निकालेंगे, வெளியே எடுத்து அவங்க செப்பரேஷனுக்குள்ள கொண்டு வருவாங்க. उन्हें बाहर निकालकर उन्हें अलग करेंगे, ஒரு பிரித்தெடுக்கப்படுதலுக்குள்ள கொண்டு வருவாங்க. अलग किया जाना उसके अंदर लेकर आते हैं। இதுதான் ஒரு அப்போஸ்தலனுடைய ஒரு காரியம். ये प्रेरितों का एक काम है। பாருங்க இதுக்கு வசனத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா अगर इसके लिए वचन आप लेंगे, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் पहला राजा 8वां अध्याय, அதுல 53ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறோம். उसमें 53वां वचन को हम पढ़ेंगे। அதுல நம்ம தமிழ்ல ஹிந்தில வாசிக்க வேண்டாம். वो तमिल और हिंदी में अगर हम नहीं पढ़ेंगे, அது இங்கிலீஷ்ல வாசிச்சா அது புரியும். वो अंग्रेजी में यदि आप पढ़ेंगे तो ही समझ में அது आएगा। மெயினா கேஜேவி வெர்ஷன் நீங்க படிங்க. और महत्वपूर्ण बात यह है कि केजेवी वर्जन आप पढ़िए। ஏனா எக்ஸாக்ட்டா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிருப்பாங்க. उसका सही रूप से भाषांतर हुआ है। मैक्सिमम एग्जैक्ट ट्रांसलेशन பண்ணிருப்பாங்க. और ज्यादातर एकदम सही रूप से भाषांतर होगा। உங்க கையில எத்தனை விதமான வெர்ஷன் இருக்கலாம். आपके हाथ में बहुत सारे ट्रांसलेशन होगा। ஆனா ஹீப்ரு டீகோடிங்ல வரும்போது जब हिब्रू डिकोडिंग आता है, உங்க கையில கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கிறது நல்லது. आपके हाथ में किंग जेम्स वर्जन रहना सही है। இப்போ அந்த 1 ராஜா 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் ஹிந்தி இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். अब वो पहला राजा 8वां अध्याय 53वां वचन को अंग्रेजी में पढ़ेंगे। For thou didst separate them from among all the people of the earth to be thine inheritance, as thou spakest by the hand of Moses thy servant, when thou broughtest them out, our father, out of Egypt, O Lord God. பாருங்க இங்க மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. यहाँ 3 चीज बोला गया है। மோசேயினுடைய கரத்தினால், मूसा के हाथ के द्वारा, இங்க ஒரு கரத்தை பற்றி இண்டிகேட் பண்றார். यहाँ एक हाथ को बताया जाता है। மோசேயின் மூலமா கர்த்தர் என்ன செய்தாரா? मूसा के द्वारा परमेश्वर ने क्या किया? இஸ்ரவேல் ஜனங்களை इस्राएल लोगों को அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே எடுத்தார். गुलामगिरी से बाहर निकाला। வெளியே எடுத்து बाहर निकालकर சகல ராஜ்யத்திலே அவங்களை செப்பரேட் பண்றார். सारे राज्य में से उन्हें अलग करता है। பாருங்க அந்த டீகோடிங் அப்படியே ஆப்டா இருக்கு பாருங்க. देखिए वो डिकोडिंग ऐसे सही रूप से है। देखिए சோ இந்த டீகோடிங்
டிகோடிங்ல இந்த முதல் 2 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா डिकोडिंग के पहले 2 शब्द को अक्षर को लेंगे तो அது வெளியெடுத்தல். उसे बाहर खींचना. எங்க இருந்து வெளியெடுக்கிறது? कहां से बाहर खींचना? அடிமைத்தனத்திலிருந்து வெளியெடுத்தல். गुलामी के अंदर से बाहर खींचना. யார் வெளியெடுக்கிறா? कौन खींचता है? ஒரு கரம் இருக்குது. एक हाथ है. அது யாருடைய கரம்? किसका हाथ है? அது மோசேசுடைய கரம். वो मूसा का हाथ है. ஒரு அப்போஸ்தலனுடைய கரம். एक प्रेरित का हाथ ஒரு है. பவுலுடைய கரம். एक पौल का हाथ है. எல்லாத்தை விட பிரதானமான அப்போஸ்தலன் வந்து யெகோஷுவா தான். और सबसे बड़ा प्रेरित जो है यहोशुआ है. அந்த தேவனின் கரம், वो परमेश्वर का हाथ. இந்த கரம் என்ன செய்யுது? ये हाथ क्या करता है? ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியெடுத்து लोगों को गुलामी से बाहर निकालकर அவங்களை செப்பரேட் பண்றா. उन्हें अलग करता है. இஸ்ரவேல் ஜனங்களை செப்பரேஷன்க்குள்ள கொண்டு வந்தா. इस्राएल लोगों को अलग करता है. சோ இந்த டீகோடிங்க்கு உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காமிச்சிருக்கிறேன். अब ये डिकोडिंग के लिए मैंने आपको एक वचन दिया है. இப்போ இத நீங்க அப்படியே மனசுல வச்சு अब ये इसको ऐसे ही मन में रखिए. ஒரு அப்போஸ்தலன் என்ன வேலை செய்வாருங்கறத நீங்க பார்க்கலாம். एक प्रेरित क्या काम करेगा ये देख सकते हैं. அவருடைய வேலை என்ன? उसका क्या काम है? பாருங்க, ஒரு அப்போஸ்தலனுடைய வேலை என்ன அப்படிங்கறதும் பார்க்கலாம். देखिए प्रेरितों का क्या काम है वो भी देख सकते हैं. ஒரு அப்போஸ்தலனை கர்த்தர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாருங்கறதும் பார்க்கலாம். और प्रेरित को कैसे चुनता है परमेश्वर वो भी देख सकते हैं. ஒரு அப்போஸ்தலன் எப்படி தேர்ந்தெடுப்பார்? एक प्रेरित को कैसे चुनेगा? அவனை எல்லா காரியத்திலிருந்து வெளியெடுப்பார். उसे सारी चीजों से बाहर निकाल அவரை வெளியெடுக்கிறதுக்கு தேவனுடைய கரம் இறங்கும். उसको बाहर निकालने के लिए परमेश्वर का हाथ उतरेगी. அப்புறம் எல்லாரையும் பார்த்தும் அவங்களை செப்பரேட் பண்ணுவார். और सभी लोगों से उसे अलग करेगा. அப்போஸ்தலன் வந்து ஒரு செப்பரேட்டட் மேன். और प्रेरित जो है एक अलग किया गया व्यक्ति है. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன். एक अलग किया गया एक सेवक है. ஆனா அதுலயும் போலியானவர்கள் வந்துட்டாங்க. लेकिन उसमें भी डोंगी लोग आ गए हैं. அவங்க என்ன செய்வாங்க? वो लोग क्या करेंगे? அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். उसे भी हम देखने वाले हैं. எப்படி பாசிட்டிவ் டீகோடிங் இருக்குதோ जिस तरह एक अच्छा डिकोडिंग है அதே மாதிரி நெகட்டிவ் டீகோடிங்கும் இருக்குது. वैसे ही विरुद्ध डिकोडिंग भी है. இப்போ இந்த பாசிட்டிவ் டீகோடிங்ல என்ன பார்க்கிறோம்? पॉजिटिव डिकोडिंग में हम क्या देखते हैं? ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு கரம், लोगों को गुलामी से बाहर निकालने के लिए एक हाथ, அது கொண்டு வந்த பிறகு அவங்களை செப்பரேட் பண்றார். और बाहर लेके आने के बाद उन्हें अलग करता है. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் प्रेरितों का काम 2 अध्याय, அதுல 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். उसमें 40वें वचन को हम पढ़ेंगे. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். பாருங்க, இங்க பேதுரு ஒரு காரியத்தை சொல்றார். पतरस एक बात बोलता है. அங்க 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். और 3000 लोगों को बपतिस्मा देता है. நீங்க மேல இருந்து 36ல இருந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னா अगर 36 से आप पढ़ते आएंगे, அதுல உங்களுக்கு அந்த ஞானஸ்நானத்துக்குள்ள காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. बपतिस्मा की चीजों के बारे में वहां पर दिया गया है. பேதுரு இந்த யூதர்களுக்கு और पतरस यहूदियों को இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஞானஸ்நானம் கொடுக்கிறார். यीशु मसीह के नाम से बपतिस्मा देता है. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க? देने के बाद क्या बोलता है? மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி ये टेढ़ी जाति से बचकर, அதுல இருந்து உங்களை விலக்க சொல்றார். उसमें से बचने के लिए कहता है. நீங்க அதுல இருந்து விலகி வாங்க. आप वहां से बचकर आना है. அதுல இருந்து வெளியே வாருங்க. उससे बाहर निकलना है. வெளியே வந்து बाहर निकलकर உங்களை காத்துக் கொள்ளுங்க. अपने आप को बचा लो. உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. अपने आप को उद्धार कर लो. உங்களை செப்பரேட் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி अपने சொல்றார். आप को अलग कर लो बोलता है. ஒரு அப்போஸ்தலனுடைய செய்தி என்ன செய்யும்? एक प्रेरित का संदेश क्या करेगा? ஜனங்களை எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். लोगों को सारे गुलामी से बाहर निकालेगा. அவங்களை செப்பரேட் பண்ணும். उनको अलग करेगा. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செப்பரேட் பண்ணுவாங்க. परमेश्वर के राज्य के लिए उन्हें अलग करेगा. அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒரு அப்போஸ்தலன் மேல இருக்குது. प्रेरित के ऊपर ऐसा एक अभिषेक होता है. இன்னைக்கு உங்க மேல எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குன்னு பாருங்க. आज हमारे ऊपर कैसा अभिषेक है? ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரியில ये 5 प्रकार की सेवकाई, இந்த மினிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ये बहुत महत्वपूर्ण सेवा है. ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியம் இல்லாம एक प्रेरित के सेवा के बिना ஒரு சபை பூரணப்படாது. एक कलीसिया परिपूर्णता के अंदर नहीं आती. ஒரு பரிசுத்தவான் சீர்பொருந்த முடியாது. एक पवित्र व्यक्ति जो है स्थिर नहीं हो सकता. ஒருவேளை அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், हो सकता है उसने बपतिस्मा लिया होगा, நல்ல பரிசுத்தவானா இருக்கலாம், बहुत पवित्र जीवन
व्यतीत करता होगा, ஊழியக்காரங்களா இருக்கலாம், वो सेवक होता होगा। அவங்க ஊழியக்காரங்களா இருந்தாலும் यदि वो सेवक होए तो भी அவங்க பரிசுத்தவான் தான், वे पवित्र ही हैं, அவங்களும் பரிசுத்தவான்கள் वे தான். भी पवित्र ही हैं। ஊழியக்காரன் உடனே அதுல இருந்து தனி கிடையாது. वो सेवक बोलने से उससे अलग नहीं, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துறதுக்கு और पवित्र लोग और स्पष्ट सीधा होने के लिए அப்போஸ்தலனுடைய செய்தி அவங்களுக்கும் தேவை. प्रेरितों का संदेश उन्हें भी चाहिए, ஏன்னா அந்த செய்தி என்ன செய்யும்? क्योंकि वो संदेश क्या करेगी, ஜனங்களை எல்லா அசுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். लोगों को सारे अशुद्धता से बाहर निकालकर அவங்களுடைய கர்த்தருக்காக அவங்கள செப்பரேட் பண்ணுவார் கர்த்தர். और अपने लोगों के लिए परमेश्वर और अपने लिए परमेश्वर उन लोगों को अलग करेगा। இதுதான் ஒரு செப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஊழியம். यही एक अलग करने का सेवा है। இந்த ஊழியம் பிரதானமான ஊழியம் பதுடுங்க. ये बहुत महान सेवा है। இன்னைக்கு இந்த மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகணும் அப்படின்னா आज ये टेढ़ी जाति से अगर अलग होना है तो அப்போஸ்தலனுடைய செய்தி தேவை. प्रेरितों का संदेश हमें चाहिए। இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்போஸ்தலனா இருக்கலாம், हो सकता है आप प्रेरित होंगे, இல்லாட்டி நீங்க வேற யாராவது இருக்கலாம். या फिर आप कोई और होंगे। ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் हर एक सेवकाई के अंदर அப்போஸ்தலனுடைய செய்தி தேவை. हर एक सेवक को प्रेरित का संदेश जरूरत है। இன்னைக்கு நான் ஒரு அப்போஸ்தலனா இருந்தேனானால் यदि मैं अगर प्रेरित हूं तो எனக்கும் அப்போஸ்தலனுடைய செய்தி தேவை. मुझे भी प्रेरित का संदेश चाहिए। அந்த ஃபைவ் ஃபால் மினிஸ்ட்ரி எனக்கும் தேவை. वो 5 प्रकार की सेवकाई मुझे भी चाहिए, அப்பதான் நான் சீர் பொருந்த முடியும். तभी मैं सीधा हो सकता அது हूं। கர்த்தருடைய வார்த்தை பத்திடுங்க. ये परमेश्वर का वचन है। சோ இந்த அப்போஸ்தலர் என்ன செய்வாங்கங்கறத பார்த்தோம். तो अब हमने देखा कि प्रेरित क्या करते हैं। அப்ப அடுத்து அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கிறது எப்படி? तो प्रेरितों को कैसे चुनना है। பாருங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் रोमियो का किताब पहला अध्याय, அதுல 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें पहले वचन को हम पढ़ेंगे। அதுல பவுலை கர்த்தர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்ங்கறத நீங்க பார்க்கலாம். पौल को परमेश्वर कैसे चुनता है वो देखेंगे, வாசிப்போம். पढ़ेंगे। இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பாருங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். पौल एक चीज बोलता है, அப்போஸ்தலன் ஆகும்படி நான் அழைக்கப்பட்டேன். और प्रेरित होने के लिए बुलाया गया। அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்றாரு பாருங்க. उसके बाद वो क्या कहता है, ஒன்னு வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அடுத்தது தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். और अगला जो है परमेश्वर के सुसमाचार के लिए अलग किया गया। முதல்ல அழைக்கப்படுகிறான், पहले बुलाया जाता है, அதுக்கு பிறகு சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்படுகிறான். उसके बाद सुसमाचार के लिए अलग किया जाता है। முதல்ல காலிங் அவுட், पहले बुलाया जाना, அதுக்கு பிறகு அங்க செப்பரேஷன். उसके बाद वहां पर अलग करना। இன்னைக்கு நீங்க அப்போஸ்தலன் அப்படினா यदि आप प्रेरित हैं तो கர்த்தர் உங்களை கால் அவுட் பண்ணிருப்பார். परमेश्वर ने आपको बुलाया होगा। எங்க எதுல இருந்து காலிங் அவுட் பண்றார்? किससे बुलाया होगा? நீங்க எந்த சமுதாயத்துல இருக்கிறீங்களோ, आप जिस संस्था में हो, நீங்க எந்த காரியத்துல இருக்கிறீங்களோ, आप जिस काम के अंदर हो, அதுல இருந்து கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறார். उसमें से परमेश्वर आपको अलग करता है। அதுல இருந்து உங்களை கால் பண்றார். उसमें से परमेश्वर आपको बुलाता है, வெளியே வான்னு சொல்லி கால் பண்றார். बाहर आ करके बुलाता है। கால் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட பிறகு प्रेरित होने के लिए जब बुलाए जाते हैं, அதுக்கு பிறகுதான் செப்பரேஷன் நடக்குது. उसके बाद ही अलग होते हैं। ஒரு அப்போஸ்தலனுக்கு இந்த வேலை அப்படின்னா एक प्रेरित का एक काम है तो அப்போஸ்தலன் மூலமா கொடுக்கப்படுற செய்திக்கும் இதே காரியம் தான். और प्रेरित के द्वारा देने वाले संदेश को भी यही काम है। இன்னைக்கு அப்போஸ்தலனுடைய இந்த காரியங்கள் நமக்கு தேவை. आज ही प्रेरितों का काम हमें चाहिए। அதே மாதிரி ஒரு சிலவங்க வித்தியாசமாவும் இருப்பாங்க. ऐसे कुछ लोग अलग भी रहेंगे, அவங்க அப்போஸ்தலன் தான், वो प्रेरित ही हैं, ஆனா கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஹிப்போக்ரசி இருக்கும், लेकिन उनके अंदर थोड़ा डोंगीपना होगा, மாயமானம் கொஞ்சம் இருக்கும். थोड़ा डोंगीपना होगा। அது எப்படிங்கறத நான் காமிக்கிறேன். वो कैसे मैं बताऊंगा। பாருங்க போலியானவங்களும் இருக்கிறாங்க. देखिए जो नकली लोग भी हैं, அந்த போலியானவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே வராது. जो नकली लोग हैं उनका इसका कोई संबंध नहीं। ஆனா ஒரு அப்போஸ்தலனா இருந்தும் लेकिन एक प्रेरित होने के बाद போலியா நடிக்க கூடாது. वो डोंग नहीं करना, மத்தவங்க முன்னாடி வேற மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. दूसरे लोगों के सामने अलग बर्ताव नहीं करना। ஒரு சம்பவம் நடந்திருக்குது. एक घटना ऐसी हुआ है। பாருங்க கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் गलतियों का किताब 2 अध्याय 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 12वें वचन को हम पढ़ेंगे। எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். பாருங்க இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है பவுல்
பிரஜாதிகள் கூட உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. पॉल जो है अन्य जात के साथ में बैठकर अच्छे से भोजन कर रहे हैं। அந்த நேரத்துல பேதுரு குரூப்பா வந்துட்டான். उस समय पतरस जो है झुंड के साथ आ गया। உடனே அங்க ஒரு சிலவங்க वहां कुछ लोग அவங்களிடத்துல விலகி செப்பரேட் பண்ணிட்டாங்க. उनसे अलग होकर अपने आप को अलग किए, மாயமானம் பண்றாங்க. वो डोंगी पना करते हैं। பவுலுக்கு கோபம் வந்துச்சு. पॉल को गुस्सा तो आया, பேதுரு தான் திட்டினா. पतरस को डांटा, நீர் யூதரா இருந்து ஒரு பிரஜாதியை போல இருக்க நினைக்கிறாரு, और तुम यहूदी होने के बावजूद एक अन्य जात बनना चाहते हो। அப்ப பிரஜாதியை ஏன் யூதரை போல நடிக்க வைக்கிறீர்? तो क्यों अन्य जात को यहूदियों के माने डोंग करने के लिए करता है? மாம்ச பிரகாரமான செய்யப்படுற விருத்த சேதனம் கிடையாது. मांस के प्रकार जो कतना होता है वो कतना नहीं है। ஆவியின்படி உள்ளத்துல செய்யப்படுகிற விருத்த சேதனம் தான் உண்மையான விருத்த சேதனம். और आत्मिक प्रकार से आत्मा से हृदय में जो कतना होता है वही सच्चा कतना है। இதுதான் பவுலுடைய உபதேசமா மாறிச்சு. यही पॉल का संदेश बन गया। பாருங்க, இந்த மாயமாலம் அப்படிங்கிறது இப்படி நடக்கும். देखिए ऐसे डोंगीपना भी रहता है। அந்த ஜனங்களிடத்துல விலகி वो செப்பரேட் பண்ணி காமிக்கிறாங்க. लोगों से अलग करके अपने आप को दिखाते हैं। அவர் பிரித்தெடுக்கப்பட்டவங்கள காமிக்கிறாங்க. वो अपने आप को अलग किए गए लोग जैसे दिखाते हैं। பாருங்க, ஆனா உண்மையான ஒரு காரியத்தை பார்க்கும்போது लेकिन सच्चे एक चीज को देखते समय ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியம் என்ன செய்யும்? एक प्रेरित का सेवा क्या करेगी? ஜனங்களை எல்லா அடிமைத்தனத்தில இருந்தும் வெளியே கொண்டு வரும். लोगों को सारे गुलामी से बाहर निकालेगी, அவங்களை செப்பரேட் பண்ணும், उनको अलग करेगी। அந்த செய்தி அப்படி இருக்கும். वो संदेश ऐसा होगा। எல்லாருடைய செய்தியும் ஜனங்களை வெளியே தான் கொண்டு வரும். सारा संदेश जो है लोगों को बाहर लेकर आएगा। ஆனா செப்பரேஷன் பண்றக்கூடிய ஒரு செய்தி, लेकिन अलग करने का जो संदेश है, இந்த அப்போஸ்தலர் மேல அந்த அபிஷேகம் இருக்கு. प्रेरित के ऊपर वो अभिषेक है। இன்னைக்கு நம்ம மேல அந்த அபிஷேகம் இருக்குதா? आज हमारे ऊपर वो अभिषेक है क्या? இன்னைக்கு உண்மையான அப்போஸ்தலனா இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். और सच्चे अपोस्तल सच्चे प्रेरित हम बनना है। தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலனா காணப்படணும். परमेश्वर से बुलाया गया एक प्रेरित दिखना चाहिए। மனிதனால் அழைக்கப்படுற ஒரு அப்போஸ்தலனாக அல்ல. मनुष्यों ने बुलाया गया प्रेरित नहीं। நீங்க ஜனங்கள் உங்களை எப்படிலாமோ தூக்கலாம். लोग आपको कैसे तो उठाएंगे, ரொம்ப மேல வரைக்கும் தூக்குவாங்க. बहुत ऊपर तक उठाएंगे। ஆனா உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லாட்டி, लेकिन यदि आपको वो बुलाहट नहीं है तो இல்ல பிரதர் எனக்கு அந்த அழைப்பு இல்லன்னு சொல்லிருங்க. आप बोल सकते हो नहीं मेरा वो बुलाहट नहीं है। என்கிட்ட நிறைய பேர் என்ன ஜோ பண்ணிட்டு என்ன கேட்பாங்க. कुछ लोग मेरे से प्रार्थना करते हैं और पूछते हैं, பிரதர் ஏதாவது கர்த்தர் ஏதாவது வெளிப்படுத்தினாரா அப்படி கேட்பாங்க. परमेश्वर ने कुछ प्रकट किया क्या? நான் வந்து தெளிவா சொல்லிடுவேன், मैं उनको सीधा से बता देता हूँ, நான் தீர்க்கதரிசி கிடையாது, मैं भविष्यद्वक्ता नहीं हूँ, நான் ஒரு டீச்சர் தான், मैं एक शिक्षक हूँ। நான் வந்து ஒரு தீர்க்கதரிசியுடைய ஸ்தானத்துல வர முடியாது, मैं भविष्यद्वक्ता के स्थान में नहीं आ सकता। அது உண்மை சொல்றது தப்பு இல்ல, सच बोलने में कोई गुनाह नहीं। அப்படி உண்மை சொல்லாம நான் ஏமாத்துனேன்னா, यदि मैं सच नहीं बताऊं और फंसाऊं तो அவங்களை நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லி तो उनको मैं फंसा रहा हूं। சோ ஜனங்கள் பார்வையில நீங்க தீர்க்கதரிசியே தோன்றலாம், तो लोगों के सामने आप भविष्यद्वक्ता जैसे दिखाई दे सकते हैं। ஜனங்களுடைய பார்வையில நீங்க அப்போஸ்தலன் மாதிரி தோன்றலாம், लोगों के नजर में आप प्रेरित जैसे दिख सकते हैं। ஆனா உங்களுடைய அழைப்பு என்ன? लेकिन आपका बुलाहट क्या है? உங்களுடைய அழைப்பு ஒரு பாஸ்டரா இருக்குமானால், यदि आपका बुलाहट एक पासबान है, உங்களுடைய அழைப்பு ஒரு எவெஞ்சலிஸ்டா இருக்குமானால், यदि आपका जो बुलाहट एक सुसमाचारक है, ஒரு அப்போஸ்தலனுடைய ஸ்தானத்தை நீங்க எடுக்காதீங்க. एक प्रेरित के स्थान को मत लीजिए। ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியம், एक प्रेरित का जो सेवा है वो अलग सेवा है, அது உங்களை பிரிக்கிற ஒரு ஊழியம், वो आपको अलग करने वाला सेवा இந்த है। உலகத்தின் எல்லா ஆசவாசங்களிலிருந்து பிரிக்கிற ஒரு ஊழியம், ये संसार के सारे इच्छाओं से आपको अलग करने वाला सेवा இந்த செய்தி ஒவ்வொரு சபைக்கும் தேவை. है। ये संदेश हर एक कलीसिया को जरूरत है। அப்போஸ்தலனுடைய செய்தி ஒவ்வொரு சபைகளுக்கும் தேவை. प्रेरित का संदेश जो है हर एक कलीसिया को जरूरत है। இன்னைக்கு நம்ம இப்படி को சிந்திச்சு பாருங்க. आज हम कैसे हैं सोच कर 5 விதமான ஊழியத்துல இது முதல் ஊழியம். 5 प्रकार के सेवकाई के अंदर ये पहला सेवा है। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। அடுத்து இரண்டாவது நம்ம ஊழியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். और दूसरी सेवकाई के बारे में हम देखेंगे। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर हमें आशीष दे। आमीन। आमीन।